அது செகண்டரி செக்டார்னு என்னன்னு இப்போ பார்ப்போம். 20.1.2 செகண்டரி செக்டார். இந்த செகண்டரி செக்டாரில் முதல்ல ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி மட்டும் தான் நடக்கும். அதாவது மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், கேஸ், வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சப்ளை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்டரி செக்டாரில் நடக்கும். ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங். This implies production of goods by using raw materials in the manufacturing unit called the factories and industries. In terms of size and expenditure involved, there are small and large scale industries. Example of small scale units are shoe factories, textiles units, printing, glass making, furniture, etc. The large scale manufacturing includes steel, automobiles, aluminum, etc. Skilled people work in in manufacturing business. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரொடக்ஷனில் ரா மெட்டீரியலை வச்சு நிறைய விஷயத்தை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இது வந்து ஃபேக்ட்ரிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேர்ம் இது வந்து இந்த சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதோட எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்ம வைக்கணும்னாக்கா அதோட காஸ்ட் ஆரம்பிக்கிற செலவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து கம்மியாக இருக்கும். அது வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னு பிரிக்கிறாங்க. கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்னாக்கா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறாங்க, அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டாக லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ல எது அப்படின்னாக்கா ஷூ ஃபேக்ட்ரி. அங்கங்கே நீங்கள் பார்க்கலாம், ஷூ ஃபேக்ட்ரி சின்ன சின்னதாக இருக்கும், டெக்ஸ்டைல்ஸ் ஃபேக்ட்ரி சின்ன சின்னதாக இருக்கும், பிரிண்டிங் மிஷின் வச்சு ஒரு சின்ன லெவலில் பிரிண்டிங் பண்ணிருப்பாங்க, கிளாஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க சின்ன லெவலில், ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸ். இதே லார்ஜ் மேனுஃபேக்சரிங் இன்க்ளூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஆகட்டும், இல்லை ஒரு கார் கம்பெனி, இல்லாட்டி ஒரு டூ வீலர் கம்பெனி, இல்லை அலுமினியம் மேனுஃபேக்சர் பண்ணுறது, இதெல்லாமே லார்ஜ் ஸ்கேல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஸ்கில்டான பீப்புள் தான் வேலை செய்வாங்க இந்த மாதிரி டெக்னிக்கல் ஏரியாவில். Then construction. These activities includes construction of residential and non-residential building, roads, parks, bridges, dams, airports, bus stops, and so on. It is a regular activity seen in urban areas. Another occupation people pursue in the secondary sector is gas, water, and electricity supply. These are essential services. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்னாக்கா உங்களுக்கு தெரியும், வீடு கட்டுறது, இல்லை பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டுறது, பார்க்ஸ், பிரிட்ஜு, டேமு, ஏர்போர்ட்டு, பஸ் ஸ்டாப்ஸ் இந்த மாதிரிலாம் கட்டுறது பார்த்தீங்கன்னாக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிக்குள்ளே வரும். இது அர்பன் ஏரியாஸில் இது நடக்கும். இன்னொரு ஆக்குபேஷன் பீப்புள் வந்து செகண்டரி செக்டரில் என்ன பண்ணுறாங்கனாக்கா கேஸு, வாட்டர், எலக்ட்ரிசிட்டி இது சப்ளை பண்ணுறதும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப